ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. உபதேச ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியோ ஒரு கோவிலோ அல்லது ஒரு உடற்பயிற்சி கூடமோ அல்லது நிதி சார்ந்த ஒரு துறையோ அல்லது நம்பிக்கையானவங்க என்னுடைய நண்பன் இந்த துறையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யாராவது நண்பர்கள் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையான ஒரு ராசின்னா இவங்கள சொல்லலாம். இவங்களுக்கு மன வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையை தரும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு புத்திரதோஷம் கொஞ்சம் ஏற்படும். குழந்தை பாக்கியமே கூட கொஞ்சம் டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசில் இவங்களுடைய வீட்லேயோ அல்லது இவங்களுடைய உறவுகள் வகையிலையோ யாருக்காவது விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கோச்சார ரீதியாக சனி வரும்போது கல்வியில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். கோவில் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு ஈடுபாடோடு இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியும் இந்த தனுசு ராசி தான். இதை உபயராசி உபதேச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ராசி. அதனால எல்லாருக்கும் குரு உபதேசம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால் கோபம் கொஞ்சம் டக்குன்னு வந்துடும். இந்த ராசியில் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரங்கள்லாம் அடங்கியிருக்கு. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? இந்த ஜனவரி மாதம் 30 நாட்களும் என்னென்ன மாற்றங்களும் உங்களுக்கு தரப்போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் கேது. கிரக அமைப்புகள் இவங்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். என்னென்ன விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. எல்லா விஷயத்துலையுமே நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் உடைய ஒரு ராசி இந்த தனுசு ராசி. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில் எப்படி ஒரு குறியை நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களும் இலக்கை நோக்கி பாயக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சோம்பல் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழியில் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி போய் செய்யக்கூடிய ஒரு நாட்களில் அந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே மன உறுதியோடு இறங்குவீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துகிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் அந்த ஜனவரி மாதத்தில் முடியக்கூடிய யோகம் இருக்குது. எதெல்லாம் தடையாக முடிஞ்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உயர்நிலையில் இருக்கக்கூடிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா சின்ன சின்ன மன வருத்தங்கள் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வண்டி வாகனத்தால் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரும். ரொம்ப நாளாக நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக இந்த மனையை வாங்கலாம் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மனையை வாங்குறதுக்கான போதுமான வருமானம் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனால் தடையாகவே முடியுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு. முயற்சி பண்ணுங்கள். அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக ஒரு சில லோன்லாம் போட்டுருப்பீங்க. அது கடன் உதவி டக்குன்னு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாக இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க. பொதுவாகவே நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய மனதை கவர்ற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பேசுவீங்க. அது அவங்களுக்கு பிடிச்சி போய் தொடர்ந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பழைய சிக்கல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் உங்களுக்கு தென்படும். அதனால் அந்த வழியெல்லாம் தென்படுறதுனால தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திப்பீங்க. நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியை பகிர்ந்துக்க வேண்டாம். கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகிட்ட பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன மன வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. திறமையாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். விருந்தினர்கள் வருகை இருப்பாங்க. விரும்பத்தகாத வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் இந்த விருந்தினர்கள் வரும்போது கொஞ்சம் மனவிட்டு பேசுறதன் மூலிமா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரலாம். வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம். பேசினா கூட அதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி கொண்டுட்டு போங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் கொஞ்சம் வரும். குழந்தைகளை பற்றி ஒரு விதமான கவலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் செயல்படுறதுனால அவங்கவுங்களுக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து செயல்படுங்க. எடுக்கிற காரியத்தில் இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். எதிர்பாராமல் திடீர்னு செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. தனுசு ராசியில் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடன் பணிபுரியவங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செய்வாங்க. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை பெருசாக்க வேண்டாம். பெருசாகினீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. எதுலேயுமே ஒரு முழு ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஈடுபாடு இல்லாமல் ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பண வரத்து எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் இருக்கும். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம். சுக்கிரன் சஞ்சாரம் மனதுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஜனவரி மாதத்தில் வாழ போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. பொறுமையாக தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எல்லா வகையிலுமே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக செயல்படணும். பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய நட்பு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் சஞ்சாரம் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச வேலையை நினச்சி வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. தனுசு ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற விஷயத்துலலாம் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாட்களாகவும் அமைந்திருக்கு. மனதுக்கு இனிய நல்ல நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு பக்கம் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கூட மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி ஆடம்பர செலவு மட்டும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு விதமான சோர்வு, ஏன்னா செலவுகள் டக்கு டக்குன்னு வரும். அதனால் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களால் முடியல அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அல்லது நம்பிக்கையானவங்க கிட்ட கொஞ்சம் திட்டமிடுதலை ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. எந்த பிரச்சனை வந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் அணுகிறது நல்லது. முன்னெச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக செயல்படுறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நம்பிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மனதுக்குள்ள ஒரு விதமான கவலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். யாருக்கிட்டையுமே ஒரு அதிகார தோரணையோடு ஈடுபடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவங்களை கவரும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில இடத்துல மனம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவரை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அங்கே இருக்கக்கூடிய சித்தரை வழிபடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். மனம் தெளிவு கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்பவும் நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.